அன்பு வணக்கங்கள். செல்வங்களை சேர்க்க என்னதான் சொல்கிறது நம்ம திருக்குறள் தெரிஞ்சுக்கலாமா? வெல்த் மேனேஜ்மெண்ட். சரி, போன கிளாஸ்ல நீங்க கேள்வி கேட்டு அனுப்புனீங்க. நம்ம திருவள்ளுவர் தாத்தா அதுக்கு சூப்பரா பதில் சொல்லி அனுப்பிச்சாங்க. உங்களுக்கு எல்லா பதிலும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்வி அந்த சந்தேகங்கள் உங்களுக்கு தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதாவது இந்த சாப்டர், அதாவது பொருள் செல்வம், அது எப்படி சேர்க்கறதுன்னு படிச்சோம் இல்லையா? அதுல அஹ், அதுல திருக்குறள் மூலமா நம்ம திருவள்ளுவர் தான் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நீங்க அந்த திருக்குறள் படிச்சதுனால என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க? அதாவது பொருட்செல்வங்களை சேர்ப்பது பற்றி அந்த திருக்குறள் மூலமா என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க? அதனால உங்களுக்கு கிடைச்ச பயன், அந்த பெனிஃபிட் என்ன? உங்ககிட்ட என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடந்தது அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்? சூப்பரா சொல்லி அனுப்பணும். ஒரு வீடியோவா எடுத்து அதை அனுப்பி வைங்க. சரிங்களா? அதாவது பொருட்செல்வம் சேர்ப்பது அதை பத்தி திருக்குறள் படிச்சீங்க இல்லையா? அது மூலமா நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை கத்துக்கிட்டீங்க அப்படின்றத சொல்லி அனுப்பணும். நீங்க படிச்சதை தான் ஷேர் பண்ணணும். ஜென்ரலா எந்த விஷயமும் ஷேர் பண்ணக்கூடாது. சரிங்களா? நீங்க அந்த சாப்டர்ல என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்கன்றத ஷேர் பண்ணணும். அதனால உங்களுக்கு கிடைச்ச பயன், உங்ககிட்ட ஏற்பட்ட மாற்றங்கள், அதை தான் என்ன பண்ணணும், நீங்க சொல்லி அனுப்பணும். சரிங்களா? ஒரு சின்ன வீடியோவா நல்லா கிளாரிட்டியா, உங்க வாய்ஸ் கிளியரா இருக்கணும், பேக்ரவுண்ட் கிளியரா இருக்கணும். சரிங்களா? உங்க வீடியோ நல்லா பிரைட்டா இருக்கணும். சூப்பரா சொல்லி அனுப்புங்க. சரிங்களா? இதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். கற்றதால் நீங்கள் பெற்றது. சரிங்களா? தேங்க்யூ so மச்.